ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் போகிறது சாண்ட்ரா அண்டு நம்ம ரம்யாவெலாம் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. விஜய் போகிறதுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு தோணாமல் போயிருக்கு. அதை வந்து சொல்லி ஷாக் ஆகிறாங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டைமில். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் போகிறது சொல்லும்போது நம்மளுக்கே ஷாக் ஆகுது. ஆஹா, நான் கூட வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சுபிக்ஷாவை பேசியிருப்பேன், ஆதிரியை பேசியிருப்பேன், அப்புறம் ரம்யாவை பற்றி பேசியிருப்போம். வியானா என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஷாக் ஆகுதா? இதே ஷாக்கு தான் விஜய் போகிறதுக்கு வருது. இப்போ அதை சொல்கிறாங்க, நான் வந்து மைண்டில் வந்துட்டு கனியை நான் வந்துட்டு மைண்டில் வச்சுருந்தேன், ஆதரி நாம வச்சுருந்தேன், ஞாபகத்தில் வச்சுருந்தேன். அப்புறமா ரம்யாவை கனி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி செக் பண்ணி பார்க்கும்போது சரி ரம்யாவை போடலான்னு நான் நினச்சேன். ரம்யாவை நினச்சலாம் இல்லை, அந்த பொண்ணு நம்மளை தூக்கிடுச்சு, நம்ம வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு தான் விஜய் போகிறது பிளான். ஆனால் அங்கே சொன்னால் அந்த பொண்ணு கஷ்டப்படுமே, டேரெக்டாக சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா இவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து சாட்சி நிற்கும் போது இந்த பொண்ணு இதில் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அங்கே வந்து சொன்னால் தான் தப்பு. இவங்க எதுவுமே இல்லையே, புரியுதுங்களா? அதுலேயும் அந்த டோர் மேட்டரை சொன்னவொடனே பொங்குறாங்க. அந்த டோரை பற்றி சொல்லாத திரும்ப, எனக்கு இந்த கஷ்டமாக இருக்கும். ஏன் நீங்கள் இவங்கள பற்றி அங்கே வந்துட்டு போட்டு கொடுக்கும்போது சாட்சியில் போட்டு கொடுக்கும்போது இனிச்சுதா? இப்போ அந்த டோ அப்படின்னாவே என்ன டோ என்னடா அது டோ சரியில்லைம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க, சரிங்களா? இப்போ பேசும்போது சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குரூப் வந்து முடிவு பண்ணிட்டாங்க ரம்யாவை குத்தணும்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன குத்த வேண்டியது, எனக்கு வர அம்ப வந்து இந்த பொண்ணு நடுவில் வந்து வாங்கிக்கிச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கிற குரூப் வந்து இப்போ பெருசாகிடுச்சு. அந்த குரூப்னால நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பெரிய குரூப் ஆகிடுச்சு. அதனால தான் நேற்று வினோத்தே வந்து பயந்துருப்பார். நீங்களே இப்போ ஒன்று சேர்ந்துட்டீங்க, அப்போ என்னையை தூக்கிடுவீங்க போல இருக்கே நாமினேஷன்லன்னு. வினோத் நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க நாமினேட் தான் பண்ண முடியும், தூக்க முடியாது. மக்கள் தான் ஓட் பண்ணி அதில் கம்மியானது, உங்களுக்கு தான் ஏகப்பட்ட ஓட்டு இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனைன்ற மாதிரி நம்மளோட கருத்து. இப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குரூப்லேருந்து யாராவது வெளியே போனால் இன்னும் நிலமை நடக்கும் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் இப்போ வந்துட்டு இந்த பொண்ணு உள்ளே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னல அந்த குரூப், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து பிரியாமல் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த ஒரு பெரிய கேங், இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கேங்கை விட்டு வெளியே வரணும், ஒருத்தர் திரும்பி வரணும்னு நினைக்கும் போது வந்து காலி பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே நடக்குது, புரியுதுங்களா? அதனால தான் இப்போ ரம்யா வந்து இவ்வளோ விஷயங்களை அனுபவிக்கிறாங்க. இதை பார்த்து மற்றவங்க இப்போ சுபிக்ஷாவோ இல்லை வேறு யாராவது வெளியே வரணும்னு நினச்சா வேண்டாம், இந்த குரூப்பில் இருந்தால் தான் நம்மளை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை போட மாட்டாங்க, நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. சரி, எது எப்படியோ இப்போ வந்துட்டு இந்த வியானாவை பற்றின விஷயங்கள் அழகாக வந்து விஜய் பவர் சொல்லும்போது நம்மளுக்கே ஷாக் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள். ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எப்படி வியானா வராமல் போனாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.